பொதுவா விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பது பக்தர்களோட வழக்கம். சிதறு தேங்காய் உடைக்க காரணம் என்ன? தேங்காய் உடைப்பது ஏன் தெரியுமா? விநாயகர் கேட்ட வினோதமான பரிசு தேங்காய் உடைப்பது. அதே போல எல்லா கோயில்கள்லையுமே அர்ச்சனைக்காக தேங்காய் உடைக்கிறது வழக்கம். இப்படி நம்ம உடைக்கக்கூடிய தேங்காய் உடையக்கூடிய அளவை பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடுது. தேங்காய் எந்த மாதிரி உடைஞ்சதுன்னா செல்வம் பெருகும். தேங்காய் உடைக்கும் போது தேங்காயும் ஓடும் தனியாக கலந்து வந்துச்சுன்னா என்ன பலன்? தேங்காவுக்குள்ள பூ இருந்ததுன்னா என்ன பலன்? தேங்காய் அழுகி இருந்ததுன்னா என்ன பலன்? இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளுக்கான பதில இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவாகவே இறை வழிபாட்டுல தேங்காய் பழத்துடன் நிவேதனம் செய்வது வழக்கம். நிவேதனம் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா, எல்லாம் வல்ல ஆண்டவன் முன்னால் அதை பக்தியோடு அவருக்கு கொடுப்பது என்று அர்த்தம். கடவுளுக்கு அதை பார்த்தாலே திருப்தி வரும், சாப்பிட்டால்தான் திருப்தி வரும் என்பதில்லை. அதனால அவருக்கு முன்னாடி அதை வச்சாலே போதும். விநாயகருக்கு பக்தர்கள் சிதறு தேங்காய் உடைக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னா, தங்களுக்கு வரக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் எல்லாமே தேங்காய் சிதறுவது போல சிதற வேண்டும் என்பதற்காகத்தான் சிதறு தேங்காய் உடைக்கிறார்கள். விநாயகருக்கு மட்டும் இல்லாம சில இடங்கள்ல முருகனுக்கும் மாரியம்மனுக்கும் கூட சிதறு தேங்காய் உடைக்கிறாங்க. சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் கூட கிளம்பும் போது ஒரு தேங்காய், பயணத்தை துவங்கும் போது ஒரு தேங்காய், சாஸ்தா கோவிலில் ஒரு தேங்காய், கன்னிமூல கணபதிக்கு ஒரு தேங்காய், 18 படிகள் ஏறும் முன் ஒரு தேங்காய், பயணம் முடிந்து வீட்டிற்குள் நுழையும் போது திரும்பவும் ஒரு தேங்காய், இந்த மாதிரி பல தேங்காய்கள் உடைக்கிறாங்க. கருப்பசாமிக்கும் தேங்காய் உடைப்பாங்க, திருஷ்டிக்கு கூட தேங்காய் உடைக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. மொத்தத்தில் கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, வேற ஏதாவது தோஷம் பிடிச்சிருந்தாலோ, காரிய தடை, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சிதறு தேங்காய் உடைக்கிறதுனால வெற்றி கிட்டும். அப்படிங்கிறது தான் சிதறு தேங்காய் உடைக்கிறதுக்கான நோக்கம். விக்னம் எனும் தடையை நீக்குபவன் விக்னேஸ்வரன் என்பதால் பெரும்பாலும் விநாயகர் கோவிலில் தேங்காய் உடைக்கிறது வழக்கமாக இருந்துட்டு வருது. பொதுவாக இந்துக்கள் என்ன பண்டிகையாக இருந்தாலும் என்ன விசேஷமாக இருந்தாலும் தேங்காய் உடைக்கிறது வழக்கம். அதுவும் தெய்வ வழிபாட்டில் கட்டாயமாக தேங்காய் உடைப்பாங்க. சாஸ்திரங்களோட அடிப்படையில் தேங்காய் உடையக்கூடிய விதத்தை வச்சு அதோட நன்மைகள் தீமைகளை பற்றி சொல்லப்படுது. ஆனாலும் விநாயகருக்கு தேங்காய் உடைக்கும் போது மட்டும் எந்த ஒரு சகுனமுமே பார்க்கப்படுறதில்ல. ஆனால் மற்ற கோயில்களில் உடைச்சாலோ இல்லைன்னா வீட்டில் உடைச்சாலோ தேங்காய்க்கு சகுனம் பார்க்கப்படுது. தேங்காய் உடையக்கூடிய சகுனம் எதிர்காலத்தை பற்றி நம்மளுக்கு சொல்கிறதாகவும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி முன்கூட்டியே நம்மளுக்கு எச்சரிக்கிறதாகவும் சொல்லப்படுது. தேங்காய் எந்த மாதிரி உடைஞ்சதுன்னா என்ன சகுனம் அப்படின்னு நம்பப்படுதுங்கிறத பார்க்கலாம். கோயிலுக்கு போகும்போது நம்ம வாங்கிட்டு போகிற தேங்காய் கோயிலுக்கு போய் உடைக்கும் போது அழுகி இருந்ததுன்னா நம்ம என்ன காரியம் நினச்சிட்டு கோயிலுக்கு போனோமோ அந்த காரியம் நடக்காது அப்படின்னு பலராலும் நம்பப்படுது. ஆனால் அவங்க நினச்சி பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. அவங்க நினச்சி போன காரியம் கொஞ்சம் தாமதமாக நிறைவேறும், அவ்வளவுதான். தேங்காய் உடைக்கும் போது தேங்காயோட முடி இருக்குமே அந்த பாகம் சிறிய வட்டமாக உடைந்தால் செல்வம் சேரும். 5ல் 1 பங்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவும் சின்னதாக உடைஞ்சதுன்னா அழியாத செல்வம் சேருமாம். தேங்காய் சரிசமமாக உடைந்தால் துன்பம் தீரும், செல்வம் சேரும். அதே போல் 3ல் 1 பங்காக உடைஞ்சதுன்னா ரத்தினம் சேரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் தனியாக ஓடு தனியாக கலண்டு வந்துச்சுன்னா துன்பம் வரும்னு சொல்கிறாங்க. தேங்காய் உடைக்கும் போது கையிலிருந்து தவறி கீழே விழுந்துச்சுன்னா துன்பமும் பொருள் இழப்பும் ஏற்படும். தேங்காயோட முடிப்பாகம் 2ஆக உடைஞ்சிடுச்சுன்னா பொருள் சேதம் ஏற்படலாம். முடிப்பாகம் 2ஆக உடைஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அதோட ஓடு தனியாக தேங்காய் தனியாக வந்துடுச்சுன்னா நோயினால் கஷ்டப்பட நேரிடும். சிறு சிறு துண்டுகளாக உடைந்தால் செல்வம் செல்வாக்கு ஆபரணம் பெருகும். கோயிலில் சாமி கும்பிட்டு இருக்கும்போது தேங்காய் உடைக்கிற சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம நினச்ச காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சில சமயங்களில் தேங்காய் உடைக்கும் போது தேங்காவிலிருந்து உடைஞ்ச ஒரு துண்டு தேங்காய்க்குள்ளேயே விழும். அந்த மாதிரி விழுந்ததுன்னா அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். தேங்காய் உடைக்கும் போது அதுக்குள்ளே இந்த மாதிரி பூ இருந்ததுன்னா உங்களோட ஆசை கனவு எல்லாமே நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். சிதறு தேங்காய் உடைக்கிறது கடவுளுக்கான நிவேதனம் கிடையாது. அது கடவுள்கிட்ட உன்னோட முன்னிலையில் இந்த பொருளை நான் பல பேருக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். சிதறு தேங்காய் உடைக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள்: நினைத்த காரியம் நிறைவேறும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், வீட்டில் சுப காரியங்கள் தடையின்றி நடந்தேறும், செல்லும் இடங்களிலும் செய்யும் வேலைகளிலும் வெற்றி கிடைக்கும், தீய சக்திகள் நெருங்காமல் தேங்காய் சிதறுவது போல் சிதறி ஓடும். இதனால தான் பக்தர்கள் சிதறு தேங்காய் உடைத்து கடவுளை வழிபடுறாங்க. இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். அடுத்ததாக ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.